வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஞ்சேரி மலைங்க. இப்போ நம்ம செஞ்சேரி பிரிவிலேருந்து செஞ்சேரி மலைக்கிட்ட போய் ரைட்டில் திரும்பினோம்னா, நாம் இப்போ அந்த காரில் டூ வீலர்லலாம் மலைக்கு மேலே போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குதுங்க. அந்த பாதை வழியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாம் இந்த வழியில் திரும்பிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ நாம் போயிட்டுருக்குறோங்க. பாதை அந்த மலைக்கு போகிற பாதைக்கு போகிற வழியில் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் செஞ்சேரி பிரிவுலேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னா, நேராக வர்றப்போ ரைட் சைடில் திரும்பணுங்க. அந்த செஞ்சேரி மலைக்கிட்ட வந்ததுக்கப்புறமே ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போனால் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட்டாதுங்க. அதில் திரும்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே மறுபடியும் லெஃப்ட் சைடில் மலை மேலே ஒரு ரோடு போகுங்க. அந்த ரோடு வழியாக போனோம்னா தான் மேலே மலைக்கு போக முடியும். இப்போ நாம் கிட்டத்தட்ட அந்த ரோட்டில் பாருங்கள், இப்போ மலைப்பாதைக்கு திரும்பிட்டோம். மலைப்பாதை வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. ரோடெல்லாம் அழகாக போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் ரோடு வந்து அகலம் வந்து கொஞ்சம் சற்று குறைவாக இருக்குது. அதனால் எதிர்வரும் வாகனங்களுக்கு வழி விட்டு ஒரு வண்டியை மிந்தாமல் பின்னாடியே தான் போகணுங்க. ஏன்னா ஓவர்டேக் பண்ணி போகிறபோது ரொம்ப கவனமாக பார்த்து போகணும். ஏன்னா எதிர் வர வாகனங்களுக்கும் பார்த்திங்கன்னா வழி வந்து ஒரு சில இடங்களில் பெருசாக இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓவர்டேக் பண்ணி போகணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாம் மலை மேலேயே வந்துட்டோம். பாருங்கள், மலை மேலே வந்தோன்னா பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கார் பார்க்கிங் அவ்வளோ அற்புதமாக போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ நாம் மலை மேலே வந்தாச்சுங்க. உள்ளே கார் பார்க்கிங் இருக்குதுங்க. கார் பார்க்கிங்குள்ளேயே போயிடலாம். இங்கே பக்கத்துலேயே அன்னதான மண்டபங்க. பாருங்கள், இதுதான் கார் பார்க்கிங். மலைக்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நாம் கார் நிறுத்திட்டு நம்ம இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கலாங்க. மலைக்கு மேலே நின்றுட்டு திரும்பி பார்த்தா பூராமே தென்னை மரங்கள் தாங்க. அதாவது இந்த தென்னை மாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சி வந்து அதாவது அதிக தென்னை மரங்கள் உள்ள ஒரு பகுதி. தென்னை மரம் விவசாயம் மிகவும் அற்புதமான ஒரு இயற்கை காட்சிங்க. பாருங்கள், இது இயற்கை காட்சியா இல்லை செயற்கை காட்சியான்னு தெரியாதுங்க. ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க. மலை மேலே ஏறி நின்று பார்த்தா அந்த மலையை சுற்றி ரவுண்டாக பார்த்தா கம்ப்ளீட்டாக தென்னை மரங்கள் தான் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியுங்க. பாருங்கள், தென்னை மரம் தான் எல்லாமே. நம்ம அந்த சைடுமே மேலே ஏறி நாம் அங்கே போக முடியலங்க. படிக்கட்டு வெளியே வர்ற அந்த இடத்துக்கு போனால் அங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள் எல்லாம் தெரியும். எல்லா 4 மூலையிலையுமே தென்னை மரங்களோட காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க தென்சேரி மலை. பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு உண்மையான பேர் பார்த்திங்கன்னா தென்சேரி மலை. ஆனால் அது காலப்போக்கில் மருவி செஞ்சேரி மலை அப்படின்னு மாறிடுச்சு. பாருங்கள், இதுதான் அன்னதான கூடம். இப்போ நாம் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இன்னி நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோங்க. பாருங்கள், கோயிலுக்கு கார் பார்க்கிங்க்கு வந்து அதிகமாக வசதி நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய கார்கள் வந்தாலுமே நிற்கிற அளவுக்கு 2 புறங்களுமே பார்க்கிங் வசதி இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு நேராக மேலே உள்ளே போக போகிறோம். இது வந்து மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான அருமையான இடத்துல கட்டப்பட்டிருக்கிற கோயிலுங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில். பாருங்கள், இந்த பூஜைகளெல்லாம் எப்பப்போ பண்ணுவாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது, கோயில் எப்போ திறப்பாங்க, எப்போ இது பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயிலும் முன்னாடியே வச்சுருப்பாங்க. பூஜைகள் என்னென்ன இதுன்னெல்லாம். இப்போ நம்ம கோயிலுக்கு இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடில் இருக்குதுங்க. பேக் சைடில் தான் அந்த பார்க்கிங் இருக்குது. நம்ம பேக் சைடில் வழியாக தான் உள்ளே போக போகிறோம். பாருங்கள்,
நாம் கோயிலோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க கோயில். மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோயில் நம்ம மேலே நின்று பார்க்குறோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த சைடில் பார்த்தாலும் பூரா தென்னை மரங்கள் தான். இது கோவில் கோபுரம் பாருங்க. நாம் இந்த கோயிலோட முன்பகுதிக்கு வந்தாச்சுங்க. நவகிரக கோயிலுங்க இது. நவகிரக கோயில் பாருங்க. இதாங்க கோயிலோட முன்பகுதி. மந்திர வடிவேல் வருக வருக ஓம் பாருங்க. நாம் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம செஞ்சேரி மலையில் கீழேருந்து மேலே கோயில் தெரிகிற மாதிரி அளவுக்கு ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்துருக்குறோம். கோவில் முன்பகுதியில் நாம் இப்போ இருக்கிறோம். இனி படி வழியாக வந்தால் நாம் இப்போ எந்த வழியில் வரலாம் அப்படிங்கிறதுமே அதில் இருக்குதுங்க, பார்த்துக்கலாம். இங்கே ஒரு கோயில் இருக்குதுங்க பாருங்கள். இந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே கம்ப்ளீட்டாக தென்னை மரங்கள் எல்லாம் தெரியும். மரம் இருக்குது பாருங்கள். படிக்கட்டு எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள். படிக்கட்டு அழகாக கட்டியிருக்கிறாங்க. இப்போது நம்ம இந்த படிக்கட்டு வழியாக வர்றதை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், படிக்கட்டுக்கு வந்துட்டு எப்படி வர்றது அப்படிங்கிற இடம், எந்த இடத்துலேருந்து வருவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் படிக்கட்டு வர வழி. இங்கேயுமே அறிவிப்பு பலகை வச்சுருக்குறாங்க, எத்தனை மணிக்கு பூஜைகள் எல்லாம் அப்படிங்கிறத. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தென்னை மரங்கள் தான். பாருங்கள், இனி கோவிலோட ஃப்ரண்ட் வியூங்க இதுதான். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கட்டிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த கோவிலோட ஃப்ரண்ட் வியூ. இனி நாம் கோவிலோட முன்பகுதிக்குள்ளார எல்லாம் முன்னாடி எல்லாம் வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் கோவிலுக்குள்ளார வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் நாம் கோவிலோட முன்பகுதியை மட்டும்தான் எடுத்தோம். உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க. பாருங்கள், கோவிலோட முன்பகுதி வரைக்கும் எல்லாம் எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் எடுத்திருக்க மாட்டோம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை நீங்கள் எல்லாருமே விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி.